வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரை வித் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 250 கிராம் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவியிருக்கேன். சரிங்களா? இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மிளகுத்தூள் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம மசாலாவில் பரட்டி வச்ச சிக்கனை நம்ம இதில் இப்போ கடாயில் சேர்த்துக்கோங்க. நம்ம டீப்பாக பொரிக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் கடாயிலே போட்டு நம்ம அதுக்கப்புறம் பரட்டி விட்டு சிக்கனை வேக வைக்க போகிறோம். அதுக்காக தான் குட்டி குட்டியாக கட் பண்ண போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னது. இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை லைட்டாக கலந்து கொடுங்க. சிக்கனில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியில் இதுலேயே நல்லாவே நமக்கு குக் ஆயிரும். நல்லா அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், சிக்கன் அப்பப்போ அப்படியே கலர் மாறி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிக்கன்லேருந்து தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சிரும். இந்த போல் சிக்கனும் கலர் மாறி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த சிக்கனை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. உரப்பு கொஞ்சம் கம்மியாக குட்டி பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதை எல்லா சிக்கனையும் நல்லா எண்ணெய் வடித்து எடுத்தாச்சு. இந்த எண்ணெய் போதும்னா இதுலேயே நீங்கள் மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டளவு இஞ்சியை தோல் சேவி நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். 7 பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் அதுவும் நல்ல மெல்லிஸாக நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பச்சை மிளகா மற்ற நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கையில் பச்சை மிளகாய் எது வெஜிடபிள் எது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படியே சாப்பிட்டாலும் உரைக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 6 போல் பீன்ஸு, 1 கேரட்டு, ஒரு சின்ன சைஸ் குடமிளகா 1 முழுசு. இப்போ இது எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இந்த நூடுல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பு ப்ளஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரக்கோலி ஜஸ்ட்டு நல்ல சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே டிப் பண்ணிவிட்டு வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். தண்ணியிலே தளன்னு போட்டு நான் கொதிக்க வைக்கல. சுடு தண்ணியில் வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா நான் சேர்த்துருக்கேன். நம்ம நூடுல்ஸோட பேக்கெட்லேயே மசாலா பவுடர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் அந்த பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கிச்சப் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா இதில் ஈவனாக ஃபுல்லாத்தையும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா வேக வச்சு ஆற வச்ச நூடுல்ஸை நான் உள்ளே சேர்த்துருக்கேன். பேக்கெட்லேயே நூடுல்ஸோட அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. வேக வைக்கிற டைமு அந்த டைம் பண்ணி நீங்கள் வேக வச்சுட்டு தண்ணியை வடித்து லைட்டாக ஆற வச்சிங்க அப்படின்னா இந்த போல் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். நூடுல்ஸ் வேகையில் தண்ணி கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா உப்பும் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை இப்போ நூடுல்ஸில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இந்த போல் 2 கரண்டி வச்சு கூட நீங்கள் கலந்து கொடுக்கலாம்.
உப்பு பத்துதா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல உப்பு பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். எனக்கு வந்து அந்த உப்பே கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் திருப்பி உப்பு எதுவும் சேர்த்துக்கல. அவ்வளோதான். இப்போ இது ஈவனாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நூடுல்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படி இந்த போல் வீட்டில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்ல நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு நான் வந்துட்டு இதில் ப்ரொக்கோலியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக சர்வ் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா அந்த க்ரீன் லீஃப் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் மேலால் தூவிட்டு அழகாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சுட சுட சூப்பராக சிக்கன் ஃப்ரை வித் நூடுல்ஸ் அழகாக தயாராகிருச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தனியாக நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் அந்த தனியாக அந்த சிக்கனை மட்டும் கூட நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.